காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டே தான் வேலை செய்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனாலும் என்னுடைய கால்கள்லாம் வலிக்குது, துவண்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கா? கண்டிப்பாக வலிக்குங்க. நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கோம், ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஏன் வலி வருது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்முடைய உடலில் உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம நடமாடிட்டு இருந்தால் தாங்க நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை அதிகமாகும். இதில் முக்கியமாக ஷயாட்டிக் நர்வ், நம்ம உடலில் ஷயாட்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய நரம்பு இடுப்பு பகுதியிலேருந்து காலுடைய பின்பக்கமாக வந்து குதிங்காலில் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கமாக இருக்கிறதுனால நம்ம உட்காரும் பொழுது அந்த நரம்பில் அழுத்தம் ஏற்படும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வீக்கம் உண்டாகிறதுனால தாங்க முடியாத வலி, அதாவது ரேடியேட்டிங் பெயின். நீங்கள் என்ன செஞ்சாலும் வலி வந்து குறையாதுங்க. கண்டினியூஸாக எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி தொடர்ந்து அந்த வலி வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறதுனால தான். அதனால் நீங்கள் வேலை செய்யும் பொழுது நடுவில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு மைல்டான வாக்கிங் பண்ணலாம், காலை மடக்கி நீட்டி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த நர்வை வந்து தொடர்ந்து கம்ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உட்காரக்கூடிய அமைப்பு, ரொம்ப கால்களை மடக்கி போட்டு உட்காரக்கூடாது. அதே மாதிரி நம்ம உட்காரக்கூடிய அந்த சேரில் வந்து அந்த தொடைகள் பக்கம் வந்து அந்த விளிம்பு வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது எல்லாமே வந்து ஷயாட்டிக் நர்வை வந்து பாதிக்கும். அதனால கால்களில் தாங்க முடியாத வலி வரும். இதை நம்ம வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப போட்டு அழுத்து நீவி நம்ம சுளுக்கெடுக்கிற மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா வலி வந்து அதிகமாகிடுங்க. நரம்புகளுக்கு அழுத்தனா பிடிக்காது, பெயின் வந்து அக்ரவேட் ஆகிடும். அதுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஹீட்டு தாங்க. நீங்கள் வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயின் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகும். முக்கியமாக தேவை ரெஸ்ட்டு தான். நீங்கள் அந்த ஒரே பொசிஷனில் உட்காராமல் நடுவில் நீங்கள் எந்திரிச்சு மைல்டான வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வலியில் நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டாம். நன்றி மக்களே.